இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருகுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி ரெடி பண்ணியிருக்கேங்க. என்ன ரெமெடி அப்படின்னு பாருங்க. இந்த ரெமெடி வந்து அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துல நீங்க தேங்கெண்ண வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஹோம் ரெமடிய பாருங்க, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வச்சுட்டு, இத ஒரே இரவுல நைட்டு தூங்குறப்ப மட்டும் வச்சுட்டு படுங்க. மறுநாள் காலையில எங்க இருக்கு அப்படின்னு தேடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் குடுத்துரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு இரவுல வந்து விழுகலைனாலும் 2வது நாள் நைட்ல வந்து கண்டிப்பா அது விழுந்துரும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய பயன்படுத்துற முறை இருக்கு. இத நீங்க வச்சு ரொம்ப டிஃபரெண்ட்டா நம்ம வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, காலையில இருந்த இடம் தெரியாம போயிரும். இதுவும் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க 2, 3 செய்முறையில வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னடா டிஃப்ரெண்ட்டா செய்றோம்ன்னு பார்க்குறீங்களா? வீடியோக்குள்ள போயிட்டு, இது என்ன ஹோம் ரெமெடி? எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்றோன்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துரலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருக்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் பாருங்க, இன்னைக்கு நெறைய பேர் வந்து கண்ல வந்து இருக்குது வைக்கலாமாக்கா? அப்படி இல்லைன்னா நெத்தியில வந்து வைக்கலாமா? இல்ல கழுத்துல இருக்குது. அந்த மாரி இருக்கிற எல்லா பக்கமுமே ஒரு வைக்கிற மாரி வந்து ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நெறைய நம்ம சேனல்ல வந்து மருகுக்கு வந்து ரொம்ப போட்டிருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து விழுகவே இல்லக்கா அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு 2 பொருள வச்சு இன்னைக்கு ஒரு செம்மையான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வந்து ரெடி ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இத வந்து நீங்க தடவிட்டு நைட்ல ஒரே நைட்ல நீங்க நல்லா தடவிட்டு ஒரு 5 மணி நேரம் இப்ப நான் சொல்ற மெத்தேட்ல நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நார்மலா இப்ப தான் உங்களுக்கு அந்த மரு வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டைமே வந்து உதிர்ந்துரும். சப்போஸ் அதிகமா நாளடைவில நெறையா இது இருந்துச்சு, உதிரவே மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு 2, 3 ட்ரிப்பு வந்து இத தொடர்ந்து பயன்படுத்துறப்போ, உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்ட குடுக்கும். கண்டிப்பா இது வந்து 100% ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம இந்த போட்டா அந்த பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரும்னு சொல்லுவீங்க. ஆனா, இது கொஞ்சம் எரிச்சல் வந்தா தான் நம்மளுக்கு அதோட பலன் வந்து ஃபுல்லா கிடைக்கும். அதனால இது அப்ளை பண்றப்ப எரிச்சல் வர்றதுனால பயப்படவெல்லாம் தேவையில்ல. அப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு 2 ஹோம் ரெமெடி தான் மருக்களுக்கு இன்னைக்கு ரெடி பண்ண போறோங்க. நெறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பீங்க. மருக்கள் உதிர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. நம்ம இதில வந்து நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அது எல்லாமே எங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்ற இந்த 2 ரெமெடியும் ரெடி பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம செய்யக்கூடியாத ஒரு ஹோம் ரெமெடி தான். எலுமிச்சம்பழ சாறு வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 1 டீஸ்பூன் வந்து இத இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கற்றாழை ஜெல்லு. இது கற்றாழை ஜெல்லு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒயிட் ஜெல் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பொருள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தடவின செகண்டில் நம்ம மருகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்துருங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு 2, 3 நாள் வச்சிங்கனாவே போதும். இதை வந்து நீங்கள் நைட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரே நைட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த கற்றாழை வந்து எலுமிச்சை சாறில் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சை சாறை நீங்கள் சும்மாவே தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா, 1 வாரத்தில வந்து லைட்டா இருக்கிற மருகெல்லாம் வந்து உதிர்ந்துரும். சப்போஸ் கற்றாழை ஜெல்லும் அதே மாரி தான். அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு, நீங்க அப்படியே அந்த ஜெல்ல வச்சு கட்டி அப்படியே விட்டுட்டீங்க நைட்டு ஃபுல்லா அப்படின்னா, அதுவும் வந்து மருகு விழுந்துரும். இப்ப இந்த 2 பொருளையும் நம்ம இதில சேர்த்துருக்கோம். இது கூட இன்னொரு முக்கியமான பொருளும் சேர்க்கிறப்ப, 3ம் சேர்ந்து வர்றப்ப நம்மளுக்கு மரு வந்து சுத்தமா இருக்காதுங்க. நம்ம எல்லாமே ஒரே ஹோம் ரெமடியில வந்து போடுறோம் இல்லையா? இந்த பொருள் எல்லாமே நல்லா மருகுக்குன்னு வந்து ஒரு எஃபெக்ட்டான ஒரு பொருளு. இதில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க Googleல செக் பண்ணி பாருங்க. இந்த பொருளெல்லாம் போட்டா நம்மளுக்கு மருகு உதிருமா அப்படின்ட்டு. கண்டிப்பா 100க்கு 100% வந்து ரிசல்ட் குடுத்துருக்கு. அதனால தான் இப்போ இந்த மருகுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ண போறோம். இத நல்லா கலந்துட்டு, இதில சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
நம்ம அந்த சோப்பு பவுட்ரு இருக்கு இல்லையா, நம்ம துணி துவைக்கிறோம் இல்லையா, அந்த பவுட்ரு. என்னடா வாஷிங் பவுடர்லாம் எடுத்து போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் உடனே ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் இந்த பவுட்ரு உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் தரேன். சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, சுண்ணாம்பை நல்லா ஒயிட் சுண்ணாம்பை கலப்படம் இல்லாததாக வாங்கி இந்த அளவுக்கு வந்து சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது பயன்படுத்துகிற முறை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லைனா சில பேர்த்துக்கு வந்து கொப்பளிச்சு வந்துடும் புண்ணு மாதிரி. அதனால் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவு இந்த டிட்டர்ஜென்ட் பவுட்ரு நான் வந்து இன்றைக்கி சர்ஃப் எக்ஸல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பவுட்ரு வந்து செட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். எந்த பவுட்ரு வேணாலும் போட்டுக்கலாம். சோப் பவுடர் அதை வந்து நீங்கள் இதில் நல்லா குழச்சிக்கோங்க. போட்டிங்கன்னா அந்த பேக்கிங் சோடா மாதிரி நல்லா நுர பொங்கி வருது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, லெமனும் போட்டிருக்கோம் கற்றாழையும் போட்டிருக்கோம். அதனால் இப்போ இருக்கிறது நம்ம எல்லாம் கலந்துக்கலாம். அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மருகு நிறையா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நீங்கள் கண்கள் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் வைக்க வேண்டாம். மற்ற எல்லா இடத்துலையும் வைங்க. ஏன்னா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து கண்கள் ஓரத்தில் வைக்காமல் மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கண்களுக்கு வைக்கிறதுக்கு நிறைய ரெமெடி போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. இப்போ மருகு வந்து இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மருகு இருக்குது அப்படின்னா இது மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் இது சொல்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சுண்ணாம்பெல்லாம் போட்டிங்க இல்லை இந்த பவுட்ரு போட்டிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு ஸ்கின்னில் ஒத்துக்காது. முகத்தில் போடுறப்போ நல்லா கொப்பில் வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு அந்த மருகு மேலே இப்படி தேங்காய் விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை முதல்ல அப்ளை பண்ணிடுங்க. இப்படி மருகு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மருகு மேலே இப்படி வைக்கிறீங்கன்னு வைங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிடணும். இது மேலே நீங்கள் ஒரு துணியை போட்டு கட்டிடலாம். சப்போஸ் அப்படியும் உங்களுக்கு கட்ட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி லெமன் தோல் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நைட் இது பண்ணணும். நீங்கள் அப்போ தான் வந்து மரு வந்து நல்லா உதிரும். இது என்ன பண்ணுங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, இந்த லெமன் இதையை நல்லா சாறை பிழிஞ்சிட்டு இந்த பாருங்கள் இந்த தோலை இப்படி வச்சு கட்டிடுங்க. அவ்வளோதான். நல்லா வந்து உங்களுக்கு லைட்டாக எரிச்சலும் வரும். ஆனால் தேங்காய் தேய்ச்சிட்டிங்கன்னா வராது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுருங்க. ஒரு துணியோ டேப்போ போட்டு ஒட்டிடுங்க. ஒரு இரவு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வைங்க. காலையில் பாருங்கள் அப்படியே பிச்சுட்டு வந்துடும். இது 100க்கு 100% ரொம்ப உண்மைங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எரிச்சல் நம்மன்னு கொடுக்க தான் செய்யும், ஆனால் எதுவும் பண்ணாது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கண்கள் பக்கம் கண்டிப்பாக வச்சிடாதீங்க. மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்ல எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த சோப்பு பவுடர் போட்டுக்கிறதுக்கும் லெமன் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் மாதிரி கொப்பளிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை. கரெக்டாக வீடியோவை பார்த்துட்டு நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இதை வந்து இப்படியே வச்சு கட்டிடுங்க. நல்லா நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. காலையில் எடுத்து பாருங்கள், அப்படியே வந்து சூப்பராக ரெடியாகி வெளியே வந்துடும். சப்போஸ் இது ஒரு ரெமெடி. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா, எலுமிச்சந்தோல் வந்து எங்களுக்கு நான் வைக்கலை, எனக்கு ரொம்பவுமே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2வதாக வந்து நம்ம செய்யக்கூடியது இந்த வாழைப்பழத்தோல். இந்த வாழைப்பழத்தோலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து அந்த மருகு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக இதில் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த நெட்டில் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தோலை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுருங்க. வாழைப்பழத்தோல் உள் சைடு வந்து உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த தோலை அப்படியே நீங்கள் போட்டு கட்டிடணும். ஏன்னா இந்த வாழைப்பழத்தோடு வெறுந்தோல் கட்டினாவே உங்களுக்கு மருகு வந்து உதிர்ந்துடும். ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குல்ல. ஆனால் இது ரொம்பவுமே நான் ரொம்ப செக் பண்ணி ரிலீவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிசல்ட் சூப்பராக தருங்க. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் இதை ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் வச்ச செகண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுர பொங்கி மருகு மேலே அந்த வேரெல்லாம் வந்து அந்து வந்துடும்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு உதிரும். அந்த சுறுசுறுன்னு ஏறுது இல்லைங்களா, அந்த காரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மருக்களோட வேர்கள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி விட்டுரும். அப்போ அது இத்துருச்சு அப்படின்னா டோட்டலா வந்துரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போயிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல மருவு வராதுங்க. வேரோடவே நம்மளுக்கு வந்து இந்த ஹோம் ரெமெடி எடுத்துரும். ஒரு சூப்பரான ஒ செம்மையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். வீட்லயே ஈஸியா நம்ம செய்யலாம். இப்ப இதையே இப்படி பண்ணுங்க. சப்போஸ் இதுவும் ஆகல அப்படின்னா, இந்த மாரி எலுமிச்சம்பழ தோல இப்படி வச்சுட்டு, எங்கெல்லாம் இருக்கோ குட்டி குட்டி பீஸா தோல கட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வச்சு டேப்போ, இல்ல ஏதாவது நம்ம அந்த செல்லோ டேப்போ அந்த மாரி ஏதாவது நம்ம ஒட்டுவோம் இல்லையா? பேண்டேஜ் அந்த மாரி ஒட்டுறது வந்து ஒட்டிட்டீங்கன்னா, நைட்டு வந்து கீழ விழுகாம இருக்கும். அப்ப வந்து காலையில நீங்க இத இப்படி எடுத்து பார்க்கையில செம்மையா வந்து உதிர்ந்துரும். ஒரு நாள்ல உதிரலினாலும் 2வது நாள் நீங்க ட்ரை பண்றப்ப ரொம்ப சூப்பரா வந்து உதிர்ந்துரும். தூங்குறதுக்கு முன்னாடி இத நைட்டு போய் படுப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இத வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க போய் தூங்குங்க. 100% வந்து மறு உதிர்ந்துரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது 100க்கு 100% வந்து நல்ல ரிசல்ட் குடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல வந்து பார்க்கலாம்.